இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருவரும் பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். மாத சம்பளம் எவ்வளவு வாங்கினாலும் அது நம்ம கையில் நிற்கிறது கிடையாது. அதே மாதிரி மாதம் மாதம் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு பண சிக்கல் வந்துட்டு தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைக்கிறவங்களுக்கு பணம் இல்லாதப்ப பிரச்சனை பெருசாக இருக்காது. ஒரு சிலருக்கு அந்த பணத்தை எப்படி சேமிக்கணும்னு தெரியாது. அப்படியே சேமிக்க தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு பணம் பற்றாக்குறையாக தான் இருக்கும். ஏன்னா தினசரி செலவு, இஎம்ஐ, பில்லு அப்படின்னு நிறையா பிரச்சனை இருக்கும். இதில் சிக்கிக்கொண்டு இருப்பவங்களுக்கு எப்படி நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. சேமிக்க தெரியாது அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இப்போ சொல்ல போகிற 5 முதலீட்டு விதிமுறைகளை நீங்கள் கடைப்பிடிச்சாலே ஈஸியாக சேமிக்கலாங்க. அதில் முதல் விதிமுறை என்னென்னா, நாம் வாங்குகிற சம்பளத்துக்கு பட்ஜெட் போடணும். அதாவது நம்மளுடைய அன்றாட செலவுகள் என்ன, எதிர்கால தேவைகள் என்ன என்பதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதம் இவ்வளவு செலவாகும், ஒரு 10,000 ரூபாய் வாங்கினா இதில் நம்ம 5,000 ரூபாய் செலவிட்டுரும் அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட் போடணும். இதுதான் நிதி திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரெண்டாவது விதிமுறை என்னென்னா 50-30-20ங்கிற ரேஷியோவில் சேமிக்கிறது. அது என்ன 50-30-20 அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை 3ஆக பிரிச்சுக்கோங்க. 50%, 30%, 20%. அந்த 50%ல் உங்களோட அன்றாட செலவுகள், அந்த மாதத்துக்கான செலவுகள் எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க. மீதி இருக்கிற 30% உங்களோட ஆசைகள். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஒரு நாள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, இல்லை மாதத்துக்கு ஒரு படம் பார்க்குறது, இல்லை ஒரு ட்ரிப் போகிறது, அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறது. அதுக்காக ஒரு 30% ஒதுக்கிடுங்க. மீதி இருக்கிற 20% நீங்கள் முதலீடு செய்யலாம். இதன் மூலம் நம்மளோட பண பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அடுத்ததாக மூணாவது விதிமுறை என்னென்னா, கடனில் இருந்து விடுபடுங்கள். அதாவது நாம் கடன் வாங்குறதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. கடன் வாங்க தேவை இருந்தால் மட்டும்தான் கடன் வாங்கணும். கடன் வாங்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை நமக்கு இந்த கடன் தேவைதானா அப்படின்னு யோசித்ததுக்கப்புறம் கடன் வாங்குங்க. அதே போல் ஒரு கடனை வாங்கணும்னா நாம் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியுமா அப்படிங்கிறதையும் யோசிச்சும் வாங்குங்க. நாம் மேலே சொன்ன விதிமுறைகளை பார்க்கும்போது கடன் வாங்குகிற அவசியம் இருந்தால் மட்டும் கடனை வாங்குங்க. இல்லைன்னா இருக்கிற கடன்ல இருந்து இந்த சேமிப்பு மூலம் விடுபடணும். 4வது விதிமுறை என்னன்னா காப்பீடு. என்னடா இவங்க சேமிப்புன்னு சொல்லிட்டு காப்பீடு எடுக்க சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? காப்பீடு எடுக்கிறதும் சேமிப்பில் ஒரு அம்சமாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு எதிர்பாராத விதமாக நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் பில்ஸ் நம்ம எண்ணி பார்க்காத அளவுக்கு லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் இன்றைய காலகட்டத்தில் வந்துட்டுருக்கு. அதனால் நம்ம சேமிப்பில் 4வது விதிமுறையாக ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி குடும்பத்துக்காக எடுக்கணும். ஹெல்த் பாலிசி, ஒரு குடும்பத்துக்கு மினிமம் ஒரு ஹெல்த் பாலிசியாவது இருக்கணும். அதே மாதிரி நம்ம குடும்பத்துக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியும் கண்டிப்பாக எடுத்து வச்சிருக்கணும். 5வது விதிமுறை. இதுவரைக்கும் பணத்தை சேமிங்கன்னு மட்டும்தான் நான் சொன்னேன். ஆனால் எதில் சேமிக்கிறது அப்படிங்கிற டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும். இதுதான் 5வது விதிமுறை. நம்ம சேமிக்கிற பணத்தை எஸ்ஐபியில் முதலீடு செய்ய வேண்டும். அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யுங்க. நீங்கள் எஸ்ஐபியில் மாதம் 10,000 போட்டால் 20 ஆண்டு கழித்து அது 1 கோடியாக இருக்கும். இப்போது ஒருத்தர் 20 வயசுக்காரர் மாதம் 10,000 டெபாசிட் செய்து வராருன்னு வச்சுக்கலாம். அவர் 20 ஆண்டு காலம் கழித்து தன்னோட 40 வயசுல மினிமம் ஒரு 12% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தால் கூட அவருக்கு தன்னோட 40 வயசில் 1 கோடி ரூபாய் கையில் பெறுவார். ஓகே வியூவர்ஸ், இப்பொழுது நான் 5 விதிமுறையும் சொல்லிட்டேன். இந்த 5 விதிமுறையும் நாம் மறக்காமல் மாதம் பின்பற்றணும். அப்போ நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறியிருக்கும். நாம் இப்போ நமக்கு அந்த காசு ரொம்ப பெருசாக இருக்கும், அதோட நீடு நிறையா இருக்கும். ஆனால் நம்ம அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் நம்ம அது சேவிங்ஸில் போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழித்து அந்த காசு பெருசாக வளர்ந்து நிற்கும். இதுதான் அந்த சேமிப்போட மேஜிக்கே. ஸோ இந்த சேமிப்புலாம் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். மேலும் பல சேமிப்பு செய்திகளை இந்த சேனலில் நான் அப்லோடு செய்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த டாப்பிக்கில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.